இதுதான் அருள்மிகு காமாட்சி அம்மன் திருக்கோவில், காஞ்சிபுரம். இது காஞ்சிபுரத்தில் இருக்கிற ரொம்ப புகழ்பெற்ற அம்மன் கோவில்னு சொல்கிறாங்க. இன்னைக்கு வைகுண்ட ஏகாதசி, அதனால கோவிலில் செம்ம ரஷ்ஷு. காஞ்சிபுரத்தில் உள்ள அனைத்து சிவன் கோயில்களையும் மையமாக கொண்ட ஒரே சக்தி ஆலயம் இதுதான். இந்த கோவில் தான் போர்க்கொள்ளர்களோட பாரம்பரியத்தை காக்கிற குலதெய்வமா இருக்கு. அம்பாள் இங்க பரபிரம்ம ஸ்வரூபினியா வணங்கப்படுறாங்க. 8th செஞ்சுரியில ஆதிசங்கரர் இந்த கோவில்ல ஸ்ரீசக்கரம் பிரதிஷ்டை பண்ணார். அயோத்தியா சக்கரவர்த்தி தசரத ராஜா இந்த கோயில்ல தான் புத்திரமேஷ்டி யாகம் பண்ணார். இந்த விஷயம் மார்க்கண்டேய புராணத்துல இருக்கு. காமாட்சி அம்மனோட பிரகாசமான முகத்தை தீர்க்கமா தரிசனம் பண்றவங்களுக்கு அம்மன் கண் சுமிட்டுற மாதிரி ஒரு உணர்வு ஏற்படுத்தணும். கோவில் ரொம்ப 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 அழகாகவும் ரொம்ப கிளீனாகவும் பியூட்டிஃபுல்லா இருக்கு. இந்த மாதிரி ஒரு அழகான குளத்தை நான் எங்கேயுமே பார்த்ததில்லை. தெப்பக்குளம் சூப்பரா இருக்கு, செம மெயின்டெனன்ஸ். பஞ்சகங்கான்னு பேர், பஞ்சகங்கை. இந்த கோவில் இருக்கிற பிரகாரங்களும் தெப்பக்குளமும் 100 கால் மண்டபமும் எல்லாம் ஒரு 5 ஏக்கர் பரப்பளவில் இருக்கு. இப்போ அம்பாள் இங்க அவதரித்த கதையை பார்க்கலாம். பண்டாசுரன் அப்படின்னு ஒரு அரக்கன் யாரையும் வெல்லக்கூடிய சக்தியையும், அப்புறமா யாரை வென்றாரோ அவங்களோட பலத்தை தானே எடுத்துக்கிற மாதிரி வரத்தையும் அவர் கேட்டு பெற்றார். இவர் தேவர்களுக்கு நிறைய தொல்லை கொடுத்துட்டே இருந்தார். இறப்பு அப்படிங்கிறது எல்லாருக்கும் உண்டுங்கிற ஒரு பொதுவான நீதிப்படி இவருக்கும் ஒரு 9 வயசு பெண் குழந்தையால தான் மரணம் வரும் அப்படின்னு சொல்லி நிச்சயிக்கப்பட்டது. முன்னால சொன்ன மாதிரி தேவர்களுக்கு இவரால் ரொம்ப தொல்லை ஏற்பட்டதுனால தாய் அம்பாள் பராசக்தியே இங்க காமாட்சியா அவதரித்தா. இங்க இவர் பண்டாசுரனையும் அழிச்சு இங்கேயே அம்மா குடிக்கொண்டார். ரொம்ப உக்ரமா கோபமா இருந்த அம்மனை ஆதிசங்கரர் ஸ்ரீசக்கரம் ஏற்படுத்தி உக்ர சக்தியிலேருந்து அருள் சக்திக்கு மாற்றினார். இந்த குளத்தோட பியூட்டியை இந்த சைட்லேருந்து எடுக்கணும்னு ஆசைப்பட்டேன். இதோட சவுண்டும் நல்லா இருக்கு. கோவில் உற்சவங்கள்னு பார்த்தா இங்கே வருஷம் மாசி மாதத்தில் எல்லா உற்சவமும் நல்லா நடக்கும். இதில் நடக்கிற தேர் திருவிழா, தெற்பக்குள உற்சவம் எல்லாமே ரொம்ப சிறப்புடையதாக இருக்கும். நவராத்திரி, ஆடி மற்றும் ஐப்பசி பூசம், சங்கர் ஜெயந்தி, அப்புறம் வைகாசி மாதத்தில் நடக்கிற வசந்த உற்சவம் எல்லாமே ரொம்ப புகழ்பெற்றது. இது இல்லாமல் இங்கே ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் சிறப்பு பூஜை உண்டு. இங்கே இன்னொரு முக்கியமான விஷயமும் இருக்குது. அதாவது இந்த ஊரில் காஞ்சிபுரத்தில் எந்த கோவிலில் திருவிழா நடந்தாலும் உற்சவர்கள்லாம் அவளோட கோயிலை சுற்றி வர மாட்டாள். அது இல்லாமல் அவள் இந்த காமாட்சி அம்மன் கோயிலுக்கு அந்த கோயிலை தான் சுற்றி வர்றது காலகாலமாக இங்கே கிடக்கு. இன்னொன்று, இந்த காஞ்சிபுரத்தில் எவ்வளவோ சிவாலயங்கள் இருக்குது. எல்லா சிவாலயத்துலேயும் தனியாக அம்மனுக்கு சன்னதியே கிடையாது. அதனால் இங்கே காமாட்சி அம்மா தான் எல்லா சிவாலயங்களுக்கும் ஒரே சக்தியாக விளங்குறார். இங்கே ஆட்சி பண்ண ஆகாச பூபதி அப்படிங்கிற அரசனுக்கு ரொம்ப நாளாக குழந்தையே கிடையாது. அவர் அம்மனை ரொம்ப மனசார வழிபட்டு வேண்டிட்டார். இதில் ரொம்ப மகிழ்ச்சியான அம்மன் தன்னோட மகன் கணபதியே அவளுக்கு மகனாக கொடுத்தார். அதாவது கணபதி அவருக்கு அவரோட குடும்பத்தில் துண்டீடர் அப்படிங்கிற பேரோட அங்கே அவதாரம் பண்ணார். இந்த ஆகாச பூபதி மன்னனுக்கு அப்புறமா தொண்டீதரே இங்கே ஆட்சி பண்ணார். அதனால தான் இந்த இடத்துக்கு தொண்டை மண்டலம்னு பேர் வந்தது. இந்த துண்டீர மகாராஜா அம்மனை வணங்கிய நிலையில காமாட்சி அம்மன் சன்னதிக்கு எதிரிலேயே இருக்கு. இவரை தரிசிக்க போகும்போது ரொம்ப மௌனமா போகணும்னு சொல்றா. இல்லைன்னா அம்மனை தரிசித்த பலன் கிடைக்காதுன்னும் இவரோட சாபத்துக்கு ஆளாக வேண்டியிருக்குன்னு சொல்றா. கருவறைக்குள்ளேயே மூல விக்கிரகத்துக்கு பக்கத்துல ஒற்றை கால காமாட்சி அம்மன் தவம் இருக்கிற சிலையும் அங்க இருக்கு. அது கரெக்டா பார்த்தா தெரியும்னு சொல்றாங்க. இந்த கோவில் இருக்கிற பெருமாளுக்கு பேர் கல்வன்னு அழைக்கிறாங்க.
இது 108 திவ்ய தேசத்தில் ஒன்றா கருதப்படுறது. வைகுண்ட ஏகாதசி அதனாலங்கிறதா அந்த பெருமாள் இதில் பயங்கர கூட்டம் வைக்கிங்க. அம்பாள் இங்க பத்மாசன யோக கோலத்துல 4 கைகளோட காட்சி இருக்கிறார் கோவில்ல. இந்த கோவில் மகாசக்தி பீடங்கள்ல ஒன்றா கருதப்படுறது. இங்க அம்பாள் இருக்கிற கருவறையை சுத்தி பங்காரு காமாட்சி, ஆதிசங்கரர், அப்புறம் மகா சரஸ்வதி அவளோட சின்ன சின்ன ஆலயங்களும் இருக்கு. இத வெளிப்பிரகாரத்திலேருந்து தங்கம் வேந்த கோபுர விமானத்தை வந்து நம்ம கண்டுகளிக்கலாம். இங்க தலவிருஷம் வந்து மாமரம் பல வருஷ காலமா இருக்கு. இந்த மாதிரி கருப்பு பலகை இதெல்லாம் பார்த்தா கோயிலோட ரிச்னஸ் தெரியுது க்ளீனாக. நாலு பக்கமும் ஹேண்ட் வாஷ், அப்புறம் குடிநீர் எல்லாமே க்ளீனாக வச்சுருக்கா. பரவாயில்ல, நல்ல ஆர்கனைஸ்டு, சூப்பர். கோயில் நந்தவனத்தை இங்கே டிஃப்ரெண்ட்டாக மெயின்டைன் பண்ணுறோம். மீன்ஸ் குட்டியாட இடம், ஆனால் செம வெல் ஆர்கனைஸ்டாக நல்லா க்ளீனாக பாதுகாப்பாக வச்சு நல்லா மெயின்டைன் பண்ணுறோம். இந்த கோயில் பார்த்ததுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நிறைய பாசிட்டிவ் வைப்ஸு, சூப்பராக இருக்கு. உங்களுக்கும் பிடிச்சிருந்ததுன்னா சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.